உலகநாயகனுக்கு வணக்கம். நெல் வயல்களை அதிகமா சேதப்படுத்தக்கூடிய மற்றும் விரைவாக அதிக முட்டையிட்டு நெல் விவசாயத்தை பாதிக்கக்கூடிய நெல் திரள் கம்பளி பூச்சிய இந்த முறைகளை பயன்படுத்தி எளிமையா கட்டுப்படுத்தலாம். நெல் திரள் கம்பளி பூச்சிகள்ன்றது நெல் இலைகள், தண்டு மற்றும் கதிர்களை சாப்பிடக்கூடியது. இதோட லேசான தொற்று ஏற்பட்டாலே 20% மகசூல் இழப்பு ஏற்படும். கடுமையான தொற்று ஏற்பட்டா 70% வரைக்கும் மகசூல் ரொம்பவே இழப்பு ஏற்படும். சரிங்க, இந்த பூச்சியை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுனா பச்சை, சாம்பல் அல்லது பழுப்பு நிற உடல் மூலம் அடர்ந்த முதுகு மற்றும் கீழ் முதுகு நீளமான கோடுகளோட அடையாளத்தை பார்க்கலாம். இத எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நாற்றங்கால தண்ணீர் அதிகமா பாய்ச்சி புழுக்களை பறவைகளுக்கு உணவா கொடுக்கலாம். ரெண்டாவதா புழுக்களை மூச்சு திணற செஞ்சு கொள்ள பாசன திறப்ப மண்ணெண்ணெய் 2 லிட்டர் ஒரு ஏக்கருக்கு கலந்து தண்ணியோட நீளமான கயிறு குட்டி அது மேல இழுத்து விட்டோம் அப்படின்னா புழுக்களை விளை செய்ய முடியும். மூணாவதா வாட்டுகளை வயலுக்குள்ள விடுறது மூலமா நாம இந்த நெல் திரள் பூச்சியை கட்டுப்படுத்தலாம். இது போன்ற விவசாய செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம உழவு நாயகனை ஃபாலோ செய்யுங்க.